வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆர் கோர் காம்பிடன்சிஸ் ஸ்டில் ரெலவெண்ட் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். கோர் காம்பிடன்சிஸ்னால் இப்போவும் பல வருஷம் 32 வருஷம் கழித்து கூட இது இப்பொழுதும் தேவைப்படுகின்றதா என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். முதல்ல நம்ம இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன், இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். கோர் காம்பிடன்சிஸ் என்றால் என்ன அப்படின்னா, a bundle of skills and technologies that enable an organization to offer superior benefits to customers அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கின்றது, அதில் வேலை செய்யும் மக்கள் அவர்களுடைய முழு திறமையையும் வெளிப்படுத்தி பல விதமான புதிய எண்ணங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து பல வருடமாக ஒரே தொழிலை செய்யும் பொழுது நேர்த்தியுடன் ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் பேஸ் உருவாகும். அந்த நாலேஜ் பேஸ் உருவான முறை மற்றும் அது உருவான பிறகு மற்ற கம்பெனிகளால் மற்ற காம்படிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, போட்டியாளர்கள் இந்த கம்பெனியை நெருங்கவே முடியாத இடத்தில் போய் உட்கார்ந்து விடும் அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ரொம்ப வருஷமாக ஒரே தொழிலை பக்காவாக செஞ்சு பலவிதமான இந்த மாதிரி மற்றவர்கள் நெருங்கவே முடியாத நிலைமை அடைந்த கம்பெனி எத்தனை இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்க இந்தியாவில். முக்கியமாக சொல்ல போனோன்னா ஐடிசி இருக்குது, ஹெச்யூஎல்னு சொல்லுவாங்க, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இப்போ அதான் யூனிலிவர் இந்தியான்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் குரூப் இருக்குது, நம்ம சென்னை குரூப்பு. அவங்க என்ன பண்ணாங்க, பல வருஷமாக 30-40 வருஷம், 50-60 வருஷமாக, கிட்டத்தட்ட 100 வருஷமாக அவங்க ஒரே தொழில் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பண்ணும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற திறமை வேறு எங்கேயுமே யாராலையுமே கொடுக்க முடியல. வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி கொடுத்து பல உலகம் பூராவும் விற்கக்கூடிய அளவுக்கு அவங்க தங்களுடைய காம்பிடன்ஸை வளர்த்து கொண்டார்கள். இன்றளவும் டிவிஎஸ் மோட்டார்ஸ் என்ற ஒரே நிறுவனம் தான் அவங்களுக்கு கஸ்டமரை பார்க்கக்கூடிய நிறுவனம். எண்டு கஸ்டமர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அதை தயாரிக்கும் கம்பெனி ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, டிவிஎஸ் மோட்டார்ஸ். அவங்களே 40,000 கோடி ரூபாயை டர்ன் ஓவராக இந்த வருஷம் தாண்டிட்டாங்க. அவங்களுக்கு விக்டர் பைக் அந்த மாதிரி ஸ்டார் சிட்டி அந்த மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. மோட்டார் பைக் மார்க்கெட்டில் நம்பர் 3 இருக்காங்க. அவங்க எக்கச்சக்கமான ஒரு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ், பிஹெச்இஎல், என்டிபிசி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் யாராலையும் நெருங்கவே முடியாது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்கும். ஸோ இதை பல வருஷமாக செய்யும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கிற திறமைகள் வேறு யாராலையும் காப்பி அடிக்கவே முடியாது. அது நம்பர் 1. ஸோ அவங்க யூனிக் பொசிஷன் சொல்லுவாங்க, அதாவது வேறு யாருமே நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவங்க சென்று விடுவார்கள். டாட்டா குரூப் அப்படின்னா, டாட்டா குரூப், ஆதித்யா பிர்லா குரூப் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பேர் வேறு யாருக்குமே கிடையாது. அந்த தொழிலில் அவங்க தான் இருப்பாங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, பல வருஷமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒவ்வொரு துறையிலும் ஒரு கம்பெனி இல்லை 2 கம்பெனி மட்டும்தான் இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற திறமைகளை அவங்க வளர்த்து கொண்டதுனால் மற்றவங்க, அதாவது லார்ஜ் ஃபிஷ் வில் ஈட் த ஸ்மால் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போது சிமெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க, ஆதித்யா பிர்லா குரூப் தான் இருக்குது. இப்போ அடுத்தது அதானி குரூப் வந்துட்டுருக்கு. அதானி குரூப்பால் அவங்கள பீட் அடிக்க முடியுமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி ஆதித்யா பிர்லா குரூப்பும் அதானி குரூப்பும் தான் ரொம்ப மேஜராக இருக்குது. 1-2 ஃபாரின் பிளேயர்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்களால இந்த அளவுக்கு சிமெண்ட் மார்க்கெட்டை டோட்டலாக கேப்சர் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஸோ இங்கே இந்த ஒவ்வொரு துறையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ செல்ஃபோன் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர்டெல் இருக்குது, அடுத்தது வோடோஃபோன் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி தான் இருக்குது.
இதை தவிர மற்ற கம்பெனிஸ் எதுவுமே ஜாஸ்தி இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் நடக்குன்றது. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கோர் காம்படென்சிஸ் தான். அடுத்தது காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்கில்ஸ். அதாவது இது இந்த ஸ்கில் பேஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை யாராலையும் அவங்க காப்பி அடிக்கவே முடியாது. அதனால் அதற்கு உண்டான ஒரு அலைடு கான்செப்ட் தான் என்ட்ரி பேரியர்ஸ். அதாவது மற்றவர்களால் உள்ளே நுழையவே முடியாது அப்படிங்கிறது என்ட்ரி பேரியர்ஸ். நுழையவே முடியாதுங்கிற போது அவங்க காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் ஸ்கில்ஸுங்கிறது ஒரு சின்ன ஒரு முக்கியமான உதாரணம் நம்ம சொல்கிற ஃபேஷனர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஷனருங்கிறது நட் அண்ட் போல்ட்டு, காரில் உள்ள நட் அண்ட் போல்ட்டு, டிராக்டரில் உள்ள நட் அண்ட் போல்ட், எல்லா விதமான 4 சக்கர 4 வீலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 4 சக்கர வாகனங்களிலும் உள்ள நட் அண்ட் போல்ட். இது ஒவ்வொரு நட்டு செய்கிறதுக்கும் 40 டூல் தேவைப்படுதான். அவங்க கையில் 6.5 lakh டூல்ஸ் இருக்குது. இந்த 6.5 lakh டூல்ஸை யாராவது காப்பி அடிக்கணும்னா அவங்களுக்கு 20 வருஷம் ஆகும். அந்த 20 வருஷத்தில் இவங்க எங்கேயோ போயிடுவாங்க. அதுதான் கோர் காம்படென்சிஸ். இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா பல வருடமாக பல கம்பெனிஸ் ஒரு பர்டிகுலர் யூனிக் பொசிஷனை பெற்று இருக்கின்றார்கள். ஆனால் அவங்க பீட் அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உதாரணத்துக்கு அருண் ஐஸ்கிரீம். இப்போ அருண் ஐஸ்கிரீம்ன்ற பிராண்ட் 30 வருஷமாக இருக்குது. ஏதோ நேற்றுக்கு இன்றைக்கி வந்ததில்லை. மில்கி மிஸ்ட்னு ஒரு கம்பெனி பல வருஷமாக இப்பொழுது வெற்றிகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவங்க ஃபஸ்ட்டு பன்னீரில் தான் ஆரம்பித்தாங்க, எங்கெங்கேயோ போயிட்டாங்க. ஹால்டிராம்ஸுங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அவங்கள பீட் அடிக்கிறதுக்கு இப்போ அந்த மாதிரி தொழில்கள் பெரிய பிராண்டில் யாருமே இல்லை ஜாஸ்தி. இப்போது ரொம்ப சமீபத்தில் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, குறுகிய காலத்துக்கு ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே அப்படின்னு ஒரு ஹோட்டல். அவங்களுக்கு இருக்கிற ஒரு திறமையை வேறு யாராலையும் காப்பி அடிக்க முடியல. அவங்க நம்பர் 1 எக்கச்சக்கமான பிரான்ச் வச்சு பல 1000 கோடி ரூபாயை தொட்டுடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட இது இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா பல வருடமாக செய்து முடித்து விட்டு பல வருடமாக ஒரே தொழில் செய்வது, அதை மிக நேர்த்தியாக செய்வது, மற்றவர்கள் நெருங்கவே முடியாத இடத்தை அடைவது தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இதை எஜுகேஷனல் கூட நீங்கள் பார்க்கலாம். விஐடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட், லோயோலா காலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட், சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்ட். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இதை நேற்றுக்கு நேற்றுக்கு பண்ணதில்லை. 10 வருஷமாக 15 வருஷமாக 100 வருஷமாக பல வருஷமாக ஒரே இதை எக்கச்சக்கமான இன்னோவேஷனை கொண்டு பயங்கரமாக பிராண்ட் பில்டிங் சொல்லுவாங்க. அதை அந்தளவுக்கு நேர்த்தியாக செய்து முடித்து விட்ட காரணத்தினால் அவங்க கையில் கோர் காம்படென்சஸ் இருக்கின்றது. ஸோ இதுதான் இப்பொழுதும் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது. இந்த சிகே பிரகலாத் அண்ட் கேரி ஹாமல் கண்டுபிடிச்ச இந்த கோர் காம்படென்சிஸ். அவங்க 1995 த கம்ப்யூட்டிங் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படிங்கிற புக்கை பப்ளிஷ் பண்ணாங்க. 1995 போய் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போவும் அதோட மகிமை இன்றளவும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். இதை நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.